சீமான் லீடராக போயிட்டு இருக்கிறாரு, 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு. அவருக்குன்னு ஒரு நம்பகத்தன்மை மக்கள்கிட்ட இருக்குது. நிரந்தரமாக நிற்பாருங்கிற ஒரு தோற்றம் அவர்கிட்ட இருக்குது. தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையர்களுக்கும் 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. பிராண்டி விஸ்கியோட கல் நல்லதுன்னு சொல்கிறாரு. வேல்மாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் நுழைவு தேவைன்னு சொல்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் ஆண்டிப்படம் ஜங்கம் போன்ற மற்றவங்க குரல் கொடுக்காத சமங்களுக்காக அவர் பேசுகிறாரு. தமிழிலிருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு பேசுகிறாரு. பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது, ஏன் தமிழ் இல்லைன்னு போல்டாக கேட்குறாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு தொடர்ந்து தனித்து நண்பகத்தன்மையோடு நிற்கக்கூடிய சீமான் 17% வாக்கு வரக்கூடிய அளவுக்கு தன்னை தகவமைச்சிட்டு போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டிலேருந்து மாறிட்டார். சீமான் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு. விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வந்தார், ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே வந்தார். விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே என்டிஏ ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே நிற்க முடியாமல் அவங்க ஆர்கே நகரில் சீமான்ட்ட இந்துத்துவா கோட்டை விட்ட மாதிரி ஈரோடு கிழக்குலையும் கோட்டை விட்டுருக்காங்க. இதெல்லாம் களத்தில் நின்று கள அரசியல் பண்ணக்கூடிய சீமான் 17% வாக்குகள் வருவார், உறுதியாக வருவார். விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. விஜயை பொறுத்தவரை சரத்குமார் சிவாஜி மாதிரி கூட்டம் கலைஞ்ச பிறகு தன்னுடைய அரசியல் இதை மறுபரிசீலனை பண்ணுறது அவருக்கு நல்லது.